ஆமா அரசே, நம்ம ஊரில் இன்னும் நிறுத்துங்கடா. வர்மா தள்ளி நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். ராஜாவே தாயுலின்றான். அப்பா என்னப்பா ஒரு காவலாளி வாங்கல மரியாதை இல்லாம பேசுறாரே. சும்மா இருக்கடா. வர்மா நாளைக்கு எனக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். என்ன அபீம் ஷாக்கிங்கா இருக்கா? என்னடா ஒரு காவலாளி இவ்வளவு பெரிய ராஜாவே தாயலி போடா வடான்னு இருக்கானே அப்படின்ட்டு. ஆமாம் அண்ணா, ஆனா ஏன்? அது ஒண்ணுமில்ல பீம். போட்டக்பூர் ராஜாவை பார்க்க இவனும் நான் தான் போயிருந்தோம். அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானா, மங்கிள் சிங் வந்து இடையில வழிய மறைச்சுட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு ராஜா? அவன் 3 பேர் 4 பேர்னா பரவாயில்ல பீம். அவன் 10 பேரோட வந்துட்டான். அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கிட்ட குதிரைக்கு பின்னாடி அவன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் போல. அவனை போட்டு பொறிச்சிருப்பாங்க போல. ஆனா அவன் எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல பீம். தப்பிச்சு டேரக்டா இங்கதான் பீம் வந்தான். வந்துட்டு பொழிச்சுன்னு எச்சகாரியை மூஞ்சில துப்பிட்டான். இது கூட பரவாயில்ல பீம். ஆள் இல்லாதப்பெல்லாம் நீ அடிக்கடி இந்த செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போவான். உண்மையிலேயே அந்த ராஜா வந்து எதுக்குமே அவர் வேஸ்ட் தான். கிட்டத்தட்ட எப்பயுமே பீமை நம்பி தான் அந்த ராஜா இருப்பார். அது நீங்களே மேக்ஸிமம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அதை பிடிக்கும். எனக்கு எப்படின்னா பீம்னாலே எல்லாம் மாப்பி தானே. அவர் ராஜா பீம் தான் ராஜா வச்சு அவரு தான் பண்ண மாட்டார். அவர் இவ்வளோ அந்த நாட்டுக்கே ராஜா இருப்பார். பட்னா அது ஒரு சப்பையாக அவர் இருப்பார் அந்த ராஜா. அது அப்படி தான் கிட்டத்தட்ட நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா?